என் தங்கப்பிள்ளையே, சிவராத்திரியினுடைய இந்த வியாழக்கிழமையின் வெற்றி விடியலில் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களை கதிகலங்க வைக்கும் நேரம் வந்துவிட்டது. உன்னை என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து உன் வாழ்க்கையில் உனக்கு யாரும் இல்லை என்பது போல சித்தரித்து உன்னை அதிகமாக காயப்பட வைத்த இவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. வெற்றி வரத்தினை உனக்கு கொடுக்க வந்திருக்கும் இந்த தாயின் அன்பை என் பிள்ளை நிச்சயமாக விட்டு விடாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியினுடைய அன்பு உன்னை எந்த நிலையிலும் கைவிட்டு விடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கான நேரங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதும் மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நடக்க எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நமக்கு நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்ல நாம் தெளிவோடு இருக்கும் இந்த நேரம் நமக்கு எப்பொழுதும் பேரதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று தெரியப்படுத்தும். நமக்காக வரக்கூடிய தீமைகளை எல்லாம் வேறறுத்து இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று புரிய வைத்து ஒவ்வொரு நிலையிலும் நிச்சயமான வெற்றியை நாம் மனநிறைவோடு பெற வேண்டிய காலம். உனக்கு எல்லாமும் சந்தோஷத்தை உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு நீ கண்ணீர் சிந்திய அந்த நேரம் மட்டும்தான் சந்தோஷம். ஆனால் உனக்கு அதை தவிர்த்த மற்ற எல்லா நேரங்களிலும் முழுமையான சந்தோஷத்தை நான் கொடுக்க நினைக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுதுகள் உனக்கு எந்நாளும் வெற்றி பொழுதுகள் தான். நான் இருக்கும் நேரங்கள் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷத்தின் உச்சங்கள் தான். மனமுருகி எதையும் என் பிள்ளை ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உன் தாயாக உன்னோடு நிற்கும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கு விரும்பியதையெல்லாம் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வராகி என்பவள் உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக உன்னோடு நின்று உனக்கான ஆச்சரியங்களை உறுதியாக கொடுத்து உன்னை மேலும் மேலும் மெருகேற்ற நினைத்து கொண்டிருக்கும் இந்த நேரம் தேவையில்லாத இந்த மனிதர்களினுடைய வார்த்தைகளையும் இவர்களினுடைய செயல்களையும் கண்டு நீ கதிகலங்கி நிற்கிறாய் என்பது என்னால் ஒரு பொழுதுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் பொழுது ஒவ்வொன்றிலும் இருந்தும் என் பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையை சரியாக மீட்டு கொண்டு வர முன்னேற வேண்டும் என்பதனை மறக்காது. சொல்கின்றவர்கள் எதையும் சொல்லிவிட்டு போகட்டும். நடப்பது என்னவென்று உனக்கும் எனக்கும் மட்டுமே தெரிந்த உண்மை அல்லவா? உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன கொடுக்கும் என்பது நீ நன்கு அறிந்த உண்மை அல்லவா? இதையெல்லாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய். இதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து கொள்ள முயற்சி செய். காரணமில்லாமலா நடக்கிறது? இவர்களை யார் என்பதனை நான் உனக்கு அடையாளப்படுத்துவதோடு மட்டும் நின்றுவிட மாட்டேன். இதனால் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ அடுத்தடுத்த நிலைகளில் நிச்சயமாக புரிந்து கொள்வாய். யார் உன்னை எதுவாக நினைத்தார்களோ, எது உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று இவர்கள் எண்ணினார்களோ அது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த வேதனைகளும் சோதனைகளும் உன்னை விட்டு நீங்கி உனக்கான நன்மைகள் எல்லாமும் நடக்கும் என்று நான் சொல்வதை விட நீ அதனை உணரப்போகிறாய். உன் வாழ்க்கையில் இதுவெல்லாமுமே சரியாகவே உனக்கு நடக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றையும் நம்மால் நிறுத்திவிட முடியாது. சில நேரம் நல்லது நடக்கும், சில நேரம் தவறாக நடக்கும். ஆனால் நடந்த விஷயத்தை எப்படி சமாளிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். நிதானமாகவும் அமைதியாகவும் நடந்து கொண்டால் பிரச்சனை எளிதாகிவிடும். அவசரப்படுத்தினால், கோபப்பட்டால் பிரச்சனைகள் கூடுதலாக தோன்றும். அதனால் நடந்ததை விட அதனை கையாண்ட விதம்தான் பெரியது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நடந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து கொண்டிருப்பதை விட நீ எப்படி அந்த விஷயத்தில் இருந்து மீண்டு வந்தாய் என்று சிந்தித்து பார்த்தால் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களை உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். அதுவே உன்னை இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக உயர்த்தும் என்பதனை மறந்து விடாதே. அதுவே இந்த வாழ்க்கையில் உனக்கான
ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுதுகள் இனி உனக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. மனது எந்த நிலையிலும் தடுமாறாமல் இருந்தாலே போதும். இந்த மனது எந்த விஷயத்தை நினைத்தும் கலங்காமல் இருந்தாலே போதும். அத்தனையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய தேவைகளை எல்லாம் நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. கடந்து போகின்ற வாழ்க்கையில் சிலர் போகின்ற போக்கில் பழகுகிறார்கள். அப்போது அவர்களுக்கு பிடித்திருக்கும் போது உன்னை அழகான பட்டாம்பூச்சியாகவும், பிடிக்காத போது அவர்கள் உன்னை கரப்பாம்பூச்சியாகவும் பார்க்கிறார்கள். அம்மா சொல்வது சிரிப்பு வருகிறதா? என் பிள்ளையே, உண்மை என்ன தெரியுமா? அவர்கள் நம்மை எப்படியாக பார்க்கிறார்கள். ஆனால் நாம் எப்படி தெரியுமா? எப்படி இருந்தாலும் சரி, மற்றவர்களை நல்ல விதமாகத்தான் நமக்கு பார்க்க தெரியும். யாரிடமும் எந்த குறையும் சொல்லி அவர்களை நமக்கு ஒருபோதும் வெறுக்க தெரியாது என்பதுதானே உண்மை. ஒருபோதும் நாம் யாரையும் வெறுத்து விடுவதில்லை என்பதுதானே உண்மை. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரம், நமக்கு நடக்கக்கூடிய எல்லாவற்றையுமே நாம் சரியாக புரிந்து கொள்ள நினைக்கும் இந்த நேரம், நமக்கு ஒவ்வொன்றிலும் இருந்தும் தெளிவான புரிதல் கிடைப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி இருப்பவர்களின் செயல்களையும் சேர்த்துதான் நம்முடைய இயக்கமும் இருக்கும். அதுதானே உண்மை. அவர்களை நீ சரியாக தேர்ந்தெடுத்தால் அதை பொறுத்துதான் உன் வெற்றியும் தோல்வியும் அங்கே இருக்கும். அதாவது உன்னை சுற்றி இருப்பவர்கள் செயல்படுவதையும் நீ உற்று நோக்கி பார்க்கத்தான் செய்கின்றாய். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதனையும் நீ கடந்து வரத்தான் செய்கின்றாய். இதையெல்லாம் உணர்ந்து உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொண்டாயானால், என் பிள்ளை, இதற்கு முன்னால் நின்று நீ செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எல்லா நிலைகளிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து உணர்ந்து வாழ்ந்திடுவாய் என்பதனை மறக்காதே. எந்த நேரமும் உனக்கு சந்தோஷம் பெருகும் என்பதனை புரிந்து கொண்டாயானால், உன்னை தேடி வரும் எல்லா நிலைகளிலும் வெற்றி உன்னை தொடரும் என்பதனை நீ மறந்து விடாதே. சூழ்நிலைகள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக கொண்டு வந்து சேர்க்கும். எது நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான நம்பிக்கைகள் எல்லாமும் உனக்கே உனக்கான சோதனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. எத்தனையோ விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை கடந்து வந்து விட்ட பிறகு இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ தெளிவுபட உணர வேண்டும் என்பதுதான் உண்மை. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள், உனக்காக இந்த வராகி உன்னை சூழ்ந்து வரும் இந்த தருணங்கள் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். நேர்மையாக நடந்து அதன் பலனை பெறாத போது தர்மம் தோற்பது போல தெரியலாம். ஆனால் சூழ்நிலை மாறும். ஆடியவர் அடங்கும் நேரம் வரும். அன்று தர்மத்தின் கரத்திலிருந்து எவரும் தப்ப முடியாது என்பதுதானே தெய்வ வாக்கு. அந்த தெய்வ வாக்கு ஒருபோதும் மாறாது. உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் ஒருபோதும் மாற்றங்களை கொண்டு வராது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை எல்லாமும் உனக்கு தெளிவாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அத்தனையிலும் இருந்தும் உன் வெற்றி உன்னை தேடி வந்து உன்னை பலப்படுத்தும் என்பதனை மறக்காதே. உன்னை சூழ்ந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமுமே உன்னை நிச்சயமாக தெளிவுபடுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் வரை எந்த கண்ணீரும் கவலையும் உனக்கு தேவையில்லை. நான் இருக்கும் வரை உன்னை சூழ்ந்து வந்த பிரச்சனைகள் கூட உன்னை சந்தோஷமாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை மறக்காதே. எதிர்பார்த்த வாசல்கள் எல்லாம் அடைபடும் பொழுது ஒன்றை புரிந்து கொள். எதிர்பாராத வாசலின் வழியாக தெய்வம் உன்னை வழிநடத்தப் போகிறது என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும். நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனை
முதலில் புரிந்து கொள். உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ எந்த நிலையிலும் உணர்ந்து கொள். அது போதும். என் குழந்தையே, எவ்வளவுதான் வேதனைகள் சோதனைகள் என்று இருந்தாலும், எவ்வளவுதான் துன்பங்கள் துயரங்கள் என்று இருந்தாலும், அவை அத்தனையையும் தாண்டி நாம் வாழக்கூடிய காலம் இது. அதை அத்தனையையும் கடந்து நாம் முன்னேறக்கூடிய நேரம் இது. உன்னோடு உனக்கானவை மனது கனமாக எப்பொழுது எல்லாம் வலிக்கிறதோ அப்பொழுது எல்லாம் பொறுமையாக இரு. உன்னுடைய வார்த்தைகளை உபயோகிப்பதில் கவனமாக இரு. ஏன் தெரியுமா? உன்னை யாரும் நாளை கை நீட்டி குறை சொல்லிவிடும்படி நீ நடந்து கொள்ளாதே. என் குழந்தையே, எது நடந்தாலும் இவை அத்தனையிலும் இருந்தும் உனக்கு ஒரு மாற்றம் பிறக்கும். இதிலிருந்து உனக்கான தெளிவு பிறக்கும். அது வரையிலும் சற்று பொறுமையாக இரு. மற்றவர்கள் உன்னை தாழ்த்தும் பொழுதும் பொறுமையாக இரு. சந்தோஷம் வாழ்க்கையில் நிறையும் பொழுதும் பொறுமையாக இரு. வார்த்தைகள் இல்லாமல் என் பிள்ளை, நிச்சயமாக எதையும் அவசரத்தில் பேசிவிட்டோமானால் மீண்டும் அதனை அள்ளிவிட முடியாது. இப்பொழுது எந்த உறவோடு உனக்கு பிரச்சனைகள் வருகின்றதோ அவர்களோடு நாளை ஒன்றுமே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ஒரு நல்லது நடக்கலாம். மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயங்கள் அவர்களோடு சேர்ந்து நடத்தும்படி இந்த வாழ்க்கை உனக்கு வழிவகுத்து கொடுக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நீ அவசரப்பட்டு செய்துவிட்டு நாளை இவர்களோடு மீண்டும் பேசிவிட முடியாமல், இவர்களின் அன்பினை மீண்டும் பெற்றுவிட முடியாமல் நாம் இருக்கக்கூடாதல்லவா? எல்லாவற்றையுமே சற்று ஆற அமர்ந்து யோசித்து விட்ட பிறகுதான் பேசிவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா நிலைகளையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு அத்தனையிலும் சரியான வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே தெளிவாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கு எல்லாமுமே தெளிவாக நடந்து உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். அது போதும். நடக்கும் விஷயங்கள் நம் வாழ்க்கையை எப்பொழுதும் கவனமாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி என் பிள்ளை, நீ வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு எந்த பலனும் இல்லை. முயற்சி செய்து நம்மாலான ஒவ்வொரு வெற்றியையும் நாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு வேண்டியது எல்லாமும் உன்னை தேடி வருவதை நிச்சயமாக நீ உணர்வாய் என்பதனை தெரிந்து கொண்டால் அது போதும். இனி நடப்பது எந்நாளும் உனக்கு வெற்றியையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மிகப்பெரிய ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கொடுத்து உன்னை வாழ வைக்கும் நேரம் நெருங்கிவிட்டது என்றே சொல்ல வேண்டும். எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடந்திருந்தாலும், எவ்வளவுதான் பிரச்சனைகளை நாம் கடந்து வந்திருந்தாலும், இதையெல்லாம் தாண்டி நாம் பேரானந்தம் கொள்ள வேண்டும் அல்லவா? இதையெல்லாம் கடந்து நாம் மிகப்பெரிய வெற்றியை என்னவென்று பெற்றிட வேண்டும் அல்லவா? அதனை என் குழந்தை, நீ கொஞ்சம் கொஞ்சமாக இனி கடந்து வருவாய். கடந்து வந்த படிகளை உடைக்காமல் நிச்சயமாக உனக்கு இறங்குவதற்கு அந்த படிகள் தேவைப்படும் என்பதனை புரிந்து கொள். விதி வலியது, காலம் கொடியது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் சில விஷயங்களை நீ உரிமையோடு செய்ய நினைத்தாலும், சில நேரங்களில் நீ யாரோ நான் யாரோ என்பது போல இந்த வாழ்க்கை உன்னை உணர வைத்துவிடும். எவ்வளவுதான் ஒருவரிடம் பாசமாக நடந்து கொண்டாலும் வேறு யாரோ ஒருவருக்காக சில நேரங்களில் உன்னை ஒதுக்கி விடுகிறார்கள். இப்படியெல்லாம் இது போன்ற மனிதர்களை எல்லாம் கண்டுவிட்ட பிறகு இனிமேல் எதற்காகவும் நீ கலங்கிட வேண்டாம் என்பதனை முதலில் புரிந்து கொள். இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் இருக்கும் நேரம் உனக்கு பேரதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மிகப்பெரிய வெற்றி என்றால் என்னவென்று என் பிள்ளை நிச்சயமாக எந்த நிலையிலும் நீ புரிந்து கொள்ளாமல் செல்லக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா நிலையிலும் மிகச்சரியான புரிதல் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரங்கள் இந்த தெய்வத்தின் அன்பு உனக்கு ஒவ்வொன்றையும் உணர்த்தும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கான தேவைகளை எல்லாம் நிச்சயமாக உனக்கு
நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தெய்வம் உன்னை மேலும் மேலும் பல நல்ல வழிகளில் மீட்டெடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு சந்தோஷமாக என் பிள்ளை வாழ்ந்து கொண்டிரு. உன்னை கண்கலங்க வைத்தவர்கள், உன்னை கண்ணீர் சிந்த வைத்து அதனை வேடிக்கை பார்த்தவர்கள் எல்லாம் இனிமேல் ஒரு ஓரமாக நிற்க வேண்டிய நேரம். உன் வெற்றியை கண்டு ஆச்சரியப்பட போகின்ற நேரம். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற மாற்றங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாதே. எதுவரையிலும் இந்த வாழ்க்கை உன்னை துன்பப்படுத்தியதாக நினைத்து பதறினாயோ அது எல்லாமும் இனி ஒன்றுமில்லாமல் போக உனக்கு வெற்றியின் பாதையை காண்பித்து கொடுக்கும் இந்த தாயின் அன்பு மட்டுமே நிலைத்து நிற்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அவர்கள் உன்னை என்ன பேசினார்கள் என்று நீ கலங்கினாயோ அது எல்லாமும் ஒன்றுமில்லாததாக மாறும். அது எல்லாமும் ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். உன்னை தேடி வரும் நேரங்களை எல்லாம் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதுதான் உண்மையும் கூட. நடப்பதை எல்லாம் நினைத்து இனி கலங்காதே. உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நினைத்து என் பிள்ளை நீ சந்தோஷப்படு. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி இந்த தாயின் அரவணைப்போடு எப்பொழுதும் உனக்கு நல்லதையே நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷம் உன்னை நிறைத்து நிற்கச் செய்யும். கவலை உன்னை யோசிக்கச் செய்யும். அதனால் எது வந்தாலுமே சரிதான், உன்னை உயிர்ப்போடு ஓடச் செய்கின்ற விஷயம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த நிலையும் உனக்கு சாதகமாக மாறும் நிலையாக, உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நிலையாக மாறும் என்பதனை புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும். நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நடந்து முடிந்தது எல்லாமும் முடிந்ததாகவே இருக்கும்படி, இனி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதையே உருவாக்கி கொடுக்கும்படி நீ மிகப்பெரிய சந்தோஷத்தை புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. மிகப்பெரிய வெற்றியை கொண்டு உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக பேரானந்தம் அடையப் போகிறாய் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். வராகியினுடைய அன்பு உன்னை எப்பொழுதும் பேரதிசயத்திற்குள் கொண்டு வந்து நிறுத்தும் இந்த நேரம் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்நாளும் உனக்கு நான் இருப்பதை உணரும் நேரமும் உணர்த்தும் காலமும் வந்து விட்டது. நான் இருந்து உனக்கு தர வேண்டி நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேலும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள். அது போதும். என்னை நம்பிய உன்னை எந்த இடத்திலும் நான் கைவிட மாட்டேன் என்பது உன்னுடைய புரிதலாக இருந்து விட்டால் அது போதும். அது உன்னை நிச்சயமாக நிறைவான புரிதலுக்குள் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும்போது உனக்கு எல்லாமும் சந்தோஷத்தின் உச்சமாகவே தோன்றும். அதுவரையிலும் போதும். ஏதோ மாற்றம் நடக்கிறது என்பதனை நீயே புரிந்து கொள்வாய். தெய்வத்தை உணரும் நேரம் உனக்கு பேரதிர்ஷ்டமும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? நடக்கும் நல்ல விஷயங்கள் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும். நடக்கும் ஆச்சரியங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உன்னை பேரானந்தப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நாளும் இனி நான் இருக்கும் பொழுது உனக்கு வெற்றியின் உச்சம் என்னவென்று தெரிய வரும். உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்களுக்கான பாடத்தையும் உன்னால் சரியாக கொடுக்க முடியும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அடுத்தது என்னவென்று யோசிக்கக்கூடிய நிலைமை நிச்சயமாக உன் கைவசமாகிவிடும் என்பதனை மறக்காதே. காரணமில்லாமல் என்னவோ நடந்துவிட்டது என்று சொல்லி இனியும் கலங்கி நிற்காதே. உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் தெரியப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த நேரம் இனி உனக்கு ஒவ்வொரு நிலையிலும் ஆச்சரியங்களும் அதிர்ஷ்டங்களும் உன்னை தொடரும் என்பதனை நீ எக்காலத்திலும் மறந்து விடாதே. நம்பிக்கையோடு எதையும் செய்ய. வாழ்க்கையின் பேரானந்தத்தை நீ பெற வேண்டிய காலம் இனி எந்நாளும் உனக்கு வெற்றி உறுதி. என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.